அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, என்னோட சமையலுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நான் என்ன குக் பண்ணாலும் எப்படா சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு வேடிக்கை தான் இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற மாதிரி ஒரு சமையல் பண்றோம். அது என்ன தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேமியா பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ப்ரொக்கோலி போட்டு செஞ்சு ப்ரொக்கோலி சேமியா பிரியாணி வந்து நம்ம செஞ்சோம். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா நமக்கு டேஸ்ட்டு பிடிச்சது. ஆனால் நமக்கு தான் இந்த சின்ன பசங்க தெரியும் ப்ரொக்கோலி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டேன். பட் ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொக்கோலி பீஸை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ நான் இங்கே ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாவக்காய் போட்டு செய்யலான்னு இருக்குன்னு சொன்னேன். அதையும் சாப்பிட நாங்கள் தயாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்க, அப்போ என்னெல்லாம் பண்றது. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுச்சு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை எடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.